ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/6/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகோதரர்கள். அதனால் ஒருவருக்கொருவர் அதிகமான அன்பு இருக்கணும், ஒருவர் மீது ஒருவர் அதிக அன்பு செலுத்தணும். ஸோ அன்புனால் நிரம்பி வழிந்தோடக்கூடிய கங்கைகள் ஆகணுன்றார், அன்பின் கங்கைகள் ஆகணும். அதனால் உங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இது எப்போ சாக்கார முரளியில் சொல்கிறார். இப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் வந்துடுச்சு இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்க எங்கேயாவது அடிச்சுக்கிட்டாங்க, அதை சென்டரில் அடிச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டில் அடிச்சுக்கிட்டாலும் சரி, அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆல்ரெடி இருக்குது சோஷியல் மீடியாவில் நிறைய. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்களை சோதிப்பதற்காகவே வருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லையா? ஒருத்தர் உங்களை அடிக்க வரும்போது நீங்கள் அடி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, திருப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் தோற்றிங்க. ஏன்னா எதுக்காக நீங்கள் அடிச்சிங்கன்னு பார்க்காது உலகம். ஒரு பிரம்மகுமாரி அடித்தார், பிரம்மகுமாரிக்கு கோபம் வந்துச்சுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளி உலகத்தில் எது தோக்கிறதோ அதுதான் இங்கே ஜெயிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே ஜெயிக்கிறது இங்கே உண்மையில் தோல்வி அடைகிறது. கேள்வி, ஏன்னா ஒரு வினாடியும் நாம் பாபாவை வெளிப்படுத்தணும், என்ன ஆனாலும் வெளிப்படுத்தணும், அதில் கவனம் கொடுக்கணும். எந்த குழந்தைங்களுக்கு பாபாவுடைய அன்பு அவ்வளோ அதிகமாக கிடைக்கிது? ஸோ பாபா எந்த குழந்தைய ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? எந்த குழந்தை ஸ்ரீமத் படி உலகத்துக்கு நன்மை செய்யுதோ, தன்னையும் மலராக்கி யாரையும் முள்ளுனால குத்தாமல் இருக்குதோ, அதாவது துக்கம் கொடுக்காமல் இருக்குதோ, ஒருவரோடு ஒருவர் அவ்வளவு அன்பாக இருக்கிறாங்களோ, யாரோடும் கோச்சிக்கிறது வெறுப்பு கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, அந்த குழந்தைங்க தான் பாபாவினால் நேசிக்கப்படுற குழந்தைங்க. யார் தேக உணர்வுடையவராக ஆகுறாங்களோ, தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களோ, தங்களுக்குள்ள உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறாங்களோ, அவங்க அப்பாவோடைய மரியாதையை இழந்துடுறாங்க. இல்லையா? நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? தேக உணர்வு வரும்போது குழந்தை மேலே உள்ள மரியாதை போயிடும். தங்களுக்குள்ளே சண்டை போடும்போது மரியாதை போயிடும். தங்களுக்குள்ளே ஒருத்தர் புறம் பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, இது மாதிரி இருக்கும்போது அப்பா குழந்தைங்க மேலே வச்சுருக்கிற மரியாதையை விட்டுருவாருன்று. ஏன்னா அவங்க பாபாவை நிந்தனை செய்கிறவங்க ஆகிடுறாங்க. ஸோ என்னானாலும் அன்பாக இருக்கணும், அதில் தான் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஓம் சாந்தி. ரொம்ப முடியலையா, அங்கேருந்து விலகிடுங்க, துக்கம் கொடுக்காதீங்க. துஷ்டனை கண்டா தூரமாக விலகுன்ட்டு தமிழ்லே பழமொழி இருக்குது. எப்படி ஆன்மீக குழந்தைங்க ஆன்மீக தந்தையை நேசிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆன்மீக தந்தை கூட ஆன்மீக குழந்தைகளை லவ் பண்ணுறார். ஏன்னா அவருடைய வழிப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்கல்ல. அஞ்ஞானிகள் கூட சொல்லுவாங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவை. இல்லை, மக்களுக்கு நன்மை செய்தால் கடவுளுக்கே நன்மை செய்கிற மாதிரி. அது உண்மையாக தான் இருக்குது, பாபா சொல்கிறார். ஆனால் அந்த நன்மை ஸ்ரீமத் படி இருக்கணும், அது முக்கியம். சோறு போடுறது கிடையாது, ஞானத்தை கொடுக்கறது. ஸோ யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்க தான் எல்லாராலையும் லவ் செய்யப்படுவாங்க, எல்லாருக்கும் அவங்கள தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அதனால் ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக நேசிக்கணும், அன்பு இருக்கணும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு அளவுக்கு வெளியில் இருப்பவர்களிடையே அன்பு இருக்காதுன்றார். அந்த மாதிரி அன்பு இருக்கணும். ஸோ உங்களுக்குள்ளே அவ்வளவு அன்பு இருக்கணும். சகோதரர்கள் இங்கே உங்களுக்கு இடையில் சண்டை போட்டாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா உங்களை எப்படி சகோதரர்கள்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்கிறாரு பாருங்க, இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் இருக்குது. இப்போ சமீபமாக தான் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன். சென்டருக்குள்ளேயே 2 பிரதர் அடிச்சிக்கிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறது, வாதம் பண்ணுறது கிடையாது, அடியே. ஸோ அதை போட்டு பாருங்கள், பிரம்மகுமாரிகள் எவ்வளோ அழகாக வெளியில் அன்பு போதிச்சுட்டு உள்ளே என்ன பண்ணுறாங்க பாருங்கன்ட்டு போடுறாங்க.
ஸோ அதுக்கு தான் பாபா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். இப்போ நீ சகோதரனே கிடையாது, பாபா பேரை கெடுக்கிறன்றார். உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். பாபாவுக்கு ஆத்மாக்கள் மீது அன்பு இருக்குது. அதனால் ஆத்மாக்கள் தங்களுக்குள்ள அன்பு கொண்டவர்களாக இருக்கணும். தங்க யுகத்தில் எல்லா ஆத்மாக்களும் ஒருவரை ஒருவர் நேசிப்பாங்க. அந்த பற்றற்ற அன்பு இருக்கும். ஏன்னா அங்கே தேக உணர்வு இருக்காது இல்லையா? அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆத்மாவுடைய நடிப்பாக பார்ப்பாங்க. அதனால் அங்கே தேக உணர்வு இருந்தால் தான் இவன் எப்படி இப்படி செய்வான் அப்படிலாம் வரும். ஸோ சகோதரர்களாகிய நீங்கள் பாபாவுடைய நினைவிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை செய்கிறீங்க. நினைவில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய நன்மை. கூடவே நினைவிலிருந்து ஞானத்தையும் கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யணும். அதுக்காக தான் பாபா உங்களை தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுடையவராக மாற்றுறார். ஆத்ம உணர்வில் வர்றது தான் உங்களுக்கு நன்மை. அப்போ தான் நீங்கள் மற்றவர்களிடம் பழகிற விதம் எல்லாமே மாறும். மற்றவர்களுக்கும் நன்மை செய்வீங்க, அந்த கருணை இருக்கும். லௌகிக சகோதரர்கள் தங்களுடைய சொத்துக்காக அடிச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே சண்டை சச்சரவுக்கான விஷயமே கிடையாது. ஸோ வெளியில் தான் சகோதரர்கள், அதாவது லௌகீக சகோதரர்கள் சொத்துக்காக எனக்கு பங்கு வேணும்னு அடிச்சிக்கிறாங்க. இங்கே சண்டை போடுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் பாபாவோட நேரடி தொடர்பு வைக்கணும். இவர் எல்லையற்ற தந்தை, இங்கே பாபா எல்லையற்ற விஷயத்த சொல்கிறார். ஏன்னா இங்கே நீங்கள் யோக பலத்தின் மூலமாக பாபா கிட்ட சொத்து வாங்க வந்திருக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ஒரு சென்டரில் ரூமுக்காக அடிச்சுக்கிட்டு ரத்தக்கரை கொலையை பண்ணிட்டாங்க இப்படின்லாம் நியூஸ் வருது. பட் அது பொய்யா கூட இருக்கலாம். பிரம்மகுமாரிக்கு பிடிக்காதவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்களான்னா அது நடக்குது. ரூமுக்காக காரு நான் தான் ஓட்டுவேன், இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. ஏன்னா கலியுகத்தில் இருந்து தானே வராங்க. ஸோ அதெல்லாம் மாற்றிக்கணும், பேரை கெடுக்காதீங்கன்றது தான் பாபா முரளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் லௌகீக தந்தைக்கிட்டேருந்து லௌகீக ஆஸ்தியை அடையிறீங்க. ஆனால் இவர் ஆன்மீக தந்தை, அவருடைய ஆன்மீக குழந்தைகள். உங்களுக்கு ஆன்மீக சொத்து கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்மாவுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் சொத்து கன்ஃபார்ம் ஆகுதுங்க. ஏன்னா இப்போவுமே அந்த ஆத்மாவுக்கு சொத்து இருந்தால் தான் கிடைக்கும். லௌகிக தந்தைக்கிட்ட இருந்தோம், இல்லாட்டினா அந்த தந்தைக்கிட்ட நீங்கள் பிறக்கவே மாட்டீங்களே, பணக்கார தந்தைக்கிட்ட. ஸோ அதனால் இப்போ நேரடியாக அப்பா கிட்ட சொத்து அடையிற நேரம் இது. முயற்சி செஞ்சு அடையிறது இதுதான் முக்கியமான விஷயம். கேட்பாங்களே, அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ, பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டான், எல்லாமே இங்கே பண்ணுற விஷயந்தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே மெயின் பாபாவை நினைக்கிறது தான். ஆனால் குழந்தைங்க உங்களுக்குள்ளே சண்டை போடுறத பாபா பார்த்தாரு அப்படின்னா நீங்கள் என்ன அனாதைகளான்னு பாபா கேட்பாராம். உங்களை நல்லா வளர்க்குறதுக்கு நான் இல்லை, மற்றவர்கள் அனாதைகள் அடிச்சுக்கிறாங்க. இங்கே என்னோட குழந்தைல நீங்கள் ஆன்மீக சகோதரர்கள் தங்களுக்குள்ளே ஒருபொழுதும் சண்டை போட மாட்டாங்க, லௌகீக சகோதரர்கள் அடிச்சுக்கிற மாதிரி. ஒருவேளை அன்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ராவணனுடையவன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லோரும் அசுர குழந்தைகள். ஸோ தேக உணர்வில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் சண்டை போடுறீங்க. அப்போ அசுர குழந்தைகளுக்கும் கடவுளுடைய குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுதே. ஆத்மாவோட எப்படி சண்டை போடும்? சூப்பராக கேட்குறாரு பாருங்க. உடம்பே இல்லைப்பா, எப்படி ஆத்மா இன்னொரு ஆத்மாவோட சண்டை போடும்? உங்களுக்கு நான் ஆத்மான்னு தானே உணர சொன்னேன், உடலற்ற ஆத்மான்னு தானே உணர சொன்னேன், எப்படி சண்டை போடுவீங்க? அதனால தான் பாபா சொல்கிறாரு. ஸோ ஒரு விதத்தில் பேயாலையிறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் தான். உடம்பெல்லாம் பிடுங்கியாச்சு, இப்போ உனக்கு அகங்காரத்தை காட்ட முடியுமா? ஸோ அது ஒரு தண்டனை. ஆனால் அந்த தண்டனை அடையிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆத்ம உணர்வில் வந்துடுங்க. ஆத்மாவோட எப்படி சண்டை போட முடியும்? ஆத்மாவோட எப்படி காமம் உணர்வு வர முடியும்? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுக்குள்ள உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டாதீங்க. எப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆகுறீங்களோ அப்போ தான் பாபா உங்களுக்கு இப்படி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது.
நீங்கள் தேக உணர்வுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க, ராவணனுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க, என்னுடைய குழந்தை கிடையாது. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டுறீங்க. ஆனால் நீங்கள் 21 ஜென்மத்துக்கு பாலும் சர்க்கரையும் மாதிரி அவ்வளவு இனிமையாக இருக்கணும். அதற்காகத்தான் இப்போவே ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்து வரல அப்படின்னா உங்களை நீங்கள் ராவணனுடைய சம்பிரதாயத்தினர்னு அந்த நேரம் புரிஞ்சுக்கோங்க. ஒருவரோடு ஒருவர் உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் பாபாவுடைய மரியாதையை கெடுக்கிறீங்க. நீங்கள் என்னதான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட உங்களுக்குள்ள அசுர குணம் இருந்தால் நீங்கள் தேக உணர்வுடையவர் தான், ராவணனுடைய குழந்தை தான். ஆத்ம அபிமானி குழந்தைகளுக்கு கடவுளுடைய குணங்கள் தான் இருக்கும். இங்கே நீங்கள் கடவுளுடைய தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் பொழுது தான் பாபா உங்களை கூடவே அழைச்சிட்டு போவார். அந்த சமஸ்காரம் உங்கள் கூடவே வரும். அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கே ராஜாவாயிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் தியாகம் செய்ய நீங்கள் தயாராக இருக்கணும். தியாகம் தபஸ் ரெண்டுமே. தபஸ்யாவில் இருந்தால்தான் தியாகம் செய்ய மனசு வரும். தியாகம் செய்தால்தான் உங்களுக்கு தபஸ்யாவே நிலைக்கும். சில குழந்தைங்க ஆத்ம உணர்வுடையவராக இருந்துட்டு உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டுறாங்கன்றது பாபாவுக்கு தெரியும். ஆனால் அவங்க பாபா குழந்தையே கிடையாது. ஏன்னா அவங்க தங்களுக்கு அவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, மாயின் வசமாகறாங்க, ஒருவரோடு ஒருவர் உப்பு தண்ணியாக இருக்கிறாங்க. அதாவது ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு, இவங்களை பற்றி அவங்க தப்பாக சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கள தப்பாக சொல்கிறது, இதெல்லாம் மாயின் வசமாக இருக்கிறதுன்றார். ஒட்டுமொத்த உலகமும் உப்பு தண்ணியாக தான் இருக்குது. கடவுளுடைய குழந்தைகளே உப்பு தண்ணியாக இருந்தால் அப்புறம் என்ன தான் வித்தியாசம் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும்? அப்போ பாபாவுக்கு நீங்கள் நிந்தனை செய்கிறீங்க. யார் உப்பு தண்ணி மாதிரி ஆகுறாங்களோ, பாபாவுக்கு நிந்தனை செய்கிறாங்களோ, அவங்க தங்களுடைய இலக்கை, உயர்ந்த இலக்கை அடைய முடியாது. அப்போ நம்முடைய லட்சியத்தை எதிர வைங்க. நீங்கள் எதுக்கு இந்த சங்கம யுகத்துடைய வாழ்க்கை எதுக்கு? நாராயணன் ஆகிறதுக்கு. அப்போ லட்சியம் இல்லாமல் வாழற மாதிரி ஆகிடும். அதை புரிஞ்சிக்கணும். அது மட்டும் கிடையாது, அவர்களை ஆஸ்திகர்கள்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ்திகர்கள் ஒருபோதும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அப்படி சண்டை போட்டால் அவங்க ஆஸ்திகர்கள் கிடையாது. அதனால் உங்களுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. ஸோ இதே தான் பாபா சொல்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் முரளிலன்னா, அன்னைக்கு இந்த முரளி தேவைப்படும். அன்னைக்கு சண்டை போடுற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முரளியில் ஒவ்வொரு லைனும் இதை பற்றி பேசுகிறார். யார் பேசுகிறார்? நம்ம அன்பான அப்பா பேசுகிறார். அந்த நிச்சய புத்தி வரும்போது அப்படியே உங்களுடைய மனம் மாறும். சரியான தெளிவான முடிவை எடுப்பீங்க. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு வாங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. எப்படிப்பட்டவரோடும் இணைந்து வாழ்வது, அன்பாக வாழ்வது எப்படிங்கிற பாடத்தை நீங்கள் இங்கே கற்றுக்கணும். அப்போ தான் அந்த அன்பு 21 ஜென்மத்திற்கு வரும்ன்ற. நீங்கள் உங்களை தந்தையுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சகோதரர்கள் ஆக முடியாது. நீங்கள் அசுர குழந்தை ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக நியூ இயர் அப்போ கண்டிப்பாக படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ படித்தா வருஷம் ஃபுல்லாக படிப்பாங்கன்னு. அது உண்மையில் புத்தம் புது யுகமாகி இந்த சங்கமயுகத்தில் நடக்கிற விஷயம் 21 பிறவிக்கு தொடருது. இங்கே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்பாக இருந்தால் அங்கே நீ அன்பாக தான் இருப்பேன்றார். அதனால் நீ அன்பாக இரு. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக இங்கே விட்டு கொடுக்குறோம்? இங்கே நீங்கள் எதிர்த்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ அந்த குணத்தை தாரணை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கே விட்டு கொடுத்து என்ன ஆனாலும் நான் அன்பை விட மாட்டேன், அப்படி இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களை தந்தையுடைய குழந்தைகள்னு சொன்ன பிறகு உங்களுக்குள்ள அன்பான சகோதரர்கள் ஆகலை அப்படின்னா நீங்கள் அசுரனுடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தை கிடையாதுன்றார். என் பேரை கெடுக்காதீங்க பிரம்மகுமாரின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறார் பாபா. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் முரளியில் இதெல்லாம் சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தேக உணர்வின் காரணமாக சில குழந்தைங்க இதை எனக்கு தான் பாபா சொல்கிறாருன்றதே உணர மாட்டுறாங்க. யாருக்கோ சொல்கிறாருப்பில் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மாயா பயங்கர புத்திசாலி.
எப்படி எலி கடிக்கும் பொழுது ஊதி ஊதி கடிக்கும், அந்த இடம் மறுத்து போயிடும், அது கடிக்குதுன்ற உணர்வே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி மாயா கூட ரொம்ப இனிமையாக உங்களை கடிக்குது, இனிமையாக ஊதுது, உங்களுக்கு தெரியல அது கடிச்சிட்டு இருக்குதுன்னே தெரியல. ஒருவரோடு ஒருவர் கோச்சிக்கிறது அசுர சம்பிரதாயத்தினருடைய பழக்கம், நம்முடைய பழக்கம் கிடையாது. என்ன ஆனாலும் தொடச்சி போட்டுட்டு மறுபடியும் போய் கட்டி அணைக்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். நிறைய சென்டர்களில் குழந்தைங்க உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அடிச்சிக்கிறாங்க. ஸோ யாரும் இன்னும் சம்பூர்ணமாகலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் இன்னும் சம்பூர்ணமாகலைன்றதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், நமக்கு இல்லை. ஒரு பிரம்மகுமாரி கோபப்படுறாருன்னா சரி சம்பூர்ணமாகலை, கொஞ்சம் நேரத்தில் ஆகிடுவாருன்ட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கோபப்பட்டு யாரும் சம்பூர்ணமாகலை இல்லை அப்படி சொல்கிறதுக்கு கிடையாது இந்த ஞானம். எந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணணும், எந்த ஞானத்தை நமக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். மாயை உங்களோடு போர் தொடுத்துக்கிட்டே இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரம் மாயை உங்களோட சண்டை போடுதுன்ற எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். போருக்கு போகிறன்ற உணர்வில் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்கன்னா கூட போருக்கு போகிறேன், இப்போ இங்கே இந்த போரில் ஜெயிக்கிறது யார், அப்படியே நாராயணனையே அவங்க நேரடியாக பார்த்த மாதிரி அல்லது சிவபெருமானே நேரடியாக பார்த்த மாதிரி உணர்வை ஏற்படுத்தினா தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். அவனை மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். மாயா உங்களை எப்படி மொட்டை அடிக்குதுன்னா, மொட்டை அடிக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மொட்டை அடிக்குது. ஸோ மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டே அவன் உன்னை நல்லா மொட்டை அடிக்கிறான்டான்னுவாங்க, இல்லை ஏமாத்துறான், உன்கிட்ட காசெல்லாம் ஆட்டை போடுறான்றது. அந்த மாதிரி நாம் சொர்க்கத்துக்காக சேர்த்து வைக்கிற அத்தனையும் மாயா மொட்டை அடிச்சிடுது, ஏமாத்திடுது. நமக்கு அந்த உணர்வே இல்லை இல்லையா? நிகழ்காலத்தில் போய் சிக்கிக்கிறோம். நிகழ்காலத்தில் இருப்பது தான் தியானம்ன்ட்டு கலியுகவாசிகள் சொல்லி கொடுக்குறாங்க. நிகழ்காலத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய லட்சியம் அந்த எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் நம்முடைய புத்தி. ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்குதான்னு உங்கள் மனசை கேளுங்க. யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குதா? இருந்தால் அதை மாற்றணும். ஏன்னா நீங்கள் அன்பு கடலுடைய குழந்தைகள். அப்போ நீங்கள் அன்புனால் நிரம்பி ஓடக்கூடிய கங்கைகள் ஆகணும். அதனால் சண்டை போடுறதுக்கு பதிலாக, தவறான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு பதிலாக எதுவுமே பேசாமல் இருக்கிறது நலம். எப்படி சூப்பராக சொல்லிட்டார் பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருது, பயங்கரமாக ஒன்றுமே முடியல, அமைதியாகிடுங்கன்றார். தப்பான வார்த்தை பேசுறது போது நீ அமைதியாகிடுன்றார். அந்த அளவுக்கு துரோகம் பயங்கரமாக இருக்குது, நீ அமைதியாகிடு. எந்த கெட்ட விஷயத்தையும் கேட்காதீங்க. ஸோ கெட்ட விஷயங்க பேசுகிறாங்கன்னா கேட்காதீங்க. கேட்டிங்கனாலே அது உங்களுக்குள்ளே போயிடும், திடீர்னு அது உங்கள் வாயிலிருந்து வந்தே தீரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்குள்ளேயாவது கோபத்தின் அம்சம் இருந்தால் கூட அங்கே அன்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸ்லைட்டாக கோபம் இருந்தாலும் அது எப்படி அன்புன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, தினம் தினம் உங்கள் சார்ட்டு எழுதுங்க. எதுக்கு? குணத்திற்கான சார்ட். நினைவுக்கான சார்ட்டு தனி, இது குணத்துக்குன்னு தனியாக எழுதுங்கன்ற. இன்றைக்கி யாருக்காவது துக்கம் கொடுத்தேன்னா, மனதாலேயாவது பிறரை பற்றி தப்பாக நினைத்தேன்னா, பேசினேன்னா, நினச்சாலே பேசிடுவீங்க. உங்களால் உங்களுடைய அசுர குணத்தை மாற்றிக்க முடியலை அப்படின்னா அதோடைய பலன் என்னவாக இருக்கும்? அது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பலன் இருக்குது இல்லையா? என்ன பதவி அடைவீங்க? பாபா சொல்கிறார், ஒருத்தர் சேவை செய்யலை அப்படின்னா அவனுடைய நிலை என்னவாகும்? இங்கே என்னென்னா, இது குணதானம், இதுவும் சேவை தான். இது மிகப்பெரிய சேவை, நம்பர் 1 சேவை. இது மனசா சேவையை விட மிகப்பெரிய சேவை இது குணதானம்ன்றது. உங்கள் குணத்தின் மூலமாக நீங்கள் தேவதைன்றது அவங்களுக்கு புரியணும். அப்போ அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? அவங்களுடைய பதவி குறைஞ்சிடும். எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். உங்களுக்கும் நீங்கள் எப்படி படிச்சீங்க, படித்ததை எந்த அளவுக்கு தாரணை பண்ணீங்கன்றத டெஸ்ட் பேப்பர் வரும்போது தெரிஞ்சிடும்ல, அந்த காட்சியெல்லாம் கிடைக்கும். அப்படி காட்சி கிடைத்த பிறகே நீங்கள்
உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப சத்தியுகத்திற்கோ அல்லது திரேதாயுகத்திற்கோ மாற்றம் செய்யப்படுவீர்கள். மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் புத்தம்புது உலகத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால் கடைசி நேரத்தில் எல்லாத்தை பற்றிய காட்சியும் கிடைக்கும். யார் பாஸ் ஆனாங்க, எவ்வளோ மார்க்கோடு பாஸ் ஆனாங்க, எல்லாமே கிடைச்சிடும், தெளிவாக கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே நீங்கள் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இது பாபா இப்போ +2 10th நல்லா படிக்கிற குழந்தைக்கு மார்க் கம்மியாக இருந்தால் ரீவேல்யூஷன் போடுவாங்க. இங்கே அந்த சீனே கிடையாது இல்லையா. இங்கே கடவுளுடைய எந்திரம் வேலை செய்யுது, தப்பாக வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லாம் கதறி கதறி அழுவீங்கன்ற, ஐயோ அலட்சியமாக இருந்துட்டேனே, அந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கும் பொழுது நான் பாபா சொன்னதை கேட்காம விட்டுட்டேனேன்ட்டு அப்படி பச்சாதாபப்படுவீங்களாம். ஸோ பாபா தினம் தினம் சொல்கிறார், எந்த விதமான அசுர குணமும் இருக்கக்கூடாதுன்னு. மீண்டும் மீண்டும் அசுர குணத்தையே வெளிப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, யார் தெய்வீக குணமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களையும் தன்னை மாதிரி மாற்றணும். இல்லை உங்களுக்குள்ளே அந்த தெய்வீக குணம் இருக்கும்போது தானாகவே மற்றவர்களும் அதே மாதிரி மாறுவாங்க தானே. பாபாவை நினைவு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்ஃபா பீட்டா 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ஃபானா அப்பா, பீட்டானா ராஜ்யம். அதனால் குழந்தைங்களுக்கு அந்த போதை இருக்கணும். நீங்கள் உப்பு தண்ணியாக ஒருவருக்கொருவர் கரிச்சி கொட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை கடவுளுடைய குழந்தைன்னு எப்படி முதல்ல நீங்கள் நினச்சிக்க முடியும்? சொல்லிக்கிறத விடுங்க, உங்களுக்கே வெக்கம் வராதா? இப்படிப்பட்ட அசுர குணத்தை வச்சுட்டு நான் சிவனுடைய குழந்தைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, ஜலந்தர் சிவனுடைய குழந்தை, ஆனால் சிவனுக்கு எதிராக இருப்போம். ஸோ அவன் சொல்லுவானா சிவனுடைய குழந்தைன்ட்டு? அப்போ அப்பாவை ஞாபகம் வைத்தால் நான் அவருடைய குழந்தை, தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துவேன். அல்லது ஆஸ்தியை ஞாபகம் வைத்தால் நான் நாராயணனுடைய குணத்தை தான் வெளிப்படுத்துவேன். அதுக்கு தான் 2த்தையும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது. அந்த போதை இருக்கணும். இந்த போதையினால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இல்லையா. நான் ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய மீன் மேலே கண் வச்சுட்டேன், சின்ன மீன் போகிறத பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மானம், அவமானம், சூடு, சொரணை இதெல்லாம் கிடையாது. நான் சிரித்த முகத்தோட அன்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லை, நீங்களும் கரிச்சு கொட்டினீங்கன்னா நீங்கள் எப்படி கடவுளுடைய குழந்தைன்னு சொல்ல முடியும்? அப்போ இது அசுர குழந்தைன்னு பாபா சொல்லுவார். மாயா உங்கள் மூக்கை பிடிச்சிடுச்சு அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஸோ சிசுபாலன் பிறக்கும்போதே ஒரு அசுர குணத்தோடு பிறக்கிற மாதிரி, அசுர தோற்றத்தோடு பிறக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அசுர குழந்தை. பாபா குழந்தையாக இருக்கிறது தான் அசுர குணத்தினால அசுர குழந்தையாக மாறிடுச்சு. அப்போ உங்களுடைய நிலை கீழே இறங்குறத கூட நீங்கள் உணரலை, உங்களுடைய பதவி குறையிறதுன்றதை கூட நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி அசுர குணத்தை வெளிப்படுத்தும் போது காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ. ஸோ அதனால் மற்றவர்களுக்கு அன்புனால் நீங்கள் மாற்றணும், அன்புனால் இந்த ஞானத்தை புரிய வைக்கணும். அதாவது ஞானத்தை அன்பாக புரிய வைக்கிறது சொல்லலை, இந்த அன்புனால் அந்த குணத்தை மாற்றணும். அதாவது எப்படின்னா நீங்கள் அன்பாக நடந்துக்கிறத பார்த்து அவங்க மாறணும், வாயால் சொல்லி கிடையாது. அப்போ உங்களை பார்க்கும்போதே அன்பின் சொரூபம், ஒட்டுமொத்த சொரூபத்தையும் அவங்க பார்க்கணும். மகாலட்சுமியாக நான் இருக்கிறேன் இல்லையா. ஏன்னா மகாவிஷ்ணுவை கூட சண்டை போடுற மாதிரிலாம் காட்டிட்டாங்க, ஆனால் மகாலட்சுமி சண்டை போடுற மாதிரியே காட்டினது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மகாலட்சுமினாலே அது ஒரு இனிமைத்தன்மை தெரியும் இல்லையா. ஸோ அந்த மகாலட்சுமியே பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்னாலே ஒரு விதமான அகங்கார குணம் வந்துடுது. அப்போ மகாலட்சுமின்னும்போது பெண்ணாலே மென்மை. ஆனால் இப்போ கலியுகத்தில் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் மகாலட்சுமியாக உங்களை நினைத்தால் மகாலட்சுமியாக அவங்களுக்கு தெரியணும். அதை லட்சியமாக வச்சு ஒருவரோடு ஒருவர் பழகுங்க. அது பாபா குழந்தைகிட்ட பழகினாலும் சரி, அஞ்ஞானிக்கிட்ட பழகினாலும் சரி. பாபா அன்பின் கடலாக இருக்கிறார். அதனால தானே குழந்தைங்க அவர்னால ஈர்க்கப்படுறீங்க. அப்போ நீங்களும் அன்பின் கடலாகி மற்றவர்களை ஈர்க்கணும் இல்லையா. பாபா சொல்கிற விஷயத்த வேறு யாராவது சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ பாபா சொல்கிறதுனால கேட்குறீங்க. ஏன்னா அந்த அன்பு பிடிச்சி இழுக்குது. பாபா எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிறார்.
நல்ல நல்ல கட்டளைகளை கொடுக்கிறார். பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நீங்கள் மலர்களாக மாறுறீங்க. அவர் தெய்வீக குணங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவதைகளுக்கு அவ்வளவு அன்பு இருக்கும். ஸோ அந்த நிலையை இங்கேயே சங்கமயுகத்திலே நீங்கள் உருவாக்கணும். அதற்கான ஞானமும் இப்போ தான் உங்ககிட்ட கிடைக்கிது. தேவதை ஆன பிறகு உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காதுன்னா, இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்பயே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக அன்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கிறீங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்தை நோக்கி அதிவேகத்தில் போயிட்டு இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சிக்கணும். எந்த அளவுக்கு கோபப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. பிறவிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ சத்தியுகத்தில் தெய்வீக அன்பு இருக்கும். குழந்தைகள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். சொர்க்கத்தில் தேவதைகளுடைய அன்பு கிடைத்தால் கூட அந்த தேவதைகளை அன்பாக்கிய அந்த ஞானம் அங்கே இருக்காது. ஸோ அதனால தான் அந்த தெய்வீக குணத்தை இங்கேயே தாரணை பண்ணுங்க. பூஜிக்க தகுந்தவராக மாறுவதற்காக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. பாபா பாரதத்தில் வருகிறார். அதனால தான் சிவனுடைய பிறந்த நாளை பாரதத்தில் கொண்டாடுறாங்க. ஆனால் அவரை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவர் எப்போ வந்தார், வந்து என்ன பண்ணார், எதுவுமே தெரியாது. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இது எல்லாமே இப்போ தெரியுது. அதுவும் வரிசைக்கிரமமாக தான் முயற்சியின் அனுசாரம். யார் இதை தானே தெரிஞ்சுக்கலையோ அவங்க எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? அப்போ அவங்களுடைய பதவி குறைஞ்சிடும். ஏன்னா சேவைக்கு மார்க் இருக்குது இல்லையா? ஸோ யார் பள்ளியில் படிக்கிறாங்களோ அதில் சிலருடைய நடத்தை மோசமாகவும் சிலருடைய நடத்தை எப்பவும் நன்றாகவும் இருக்குது. சிலர் எப்போவுமே ப்ரெசண்ட் ஆகுறாங்க ஸ்கூலுக்கு, சிலர் அடிக்கடி லீவ் போட்டுடுறாங்க. இங்கே யார் எப்போவுமே பாபாவுடைய நினைவில் இருக்கிறாங்களோ, ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ப்ரெசண்ட்டுன்றார். ஸோ எப்பெல்லாம் பாபாவை நினைக்க மறக்கிறாங்களோ, ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுத்த மறக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க ஆப்சண்ட்டுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ப்ரெசண்ட் ஆப்சண்ட்டுக்கு மார்க் இருக்குல்ல? ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் உங்களை ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக புரிஞ்சுக்கோங்க. இதை மறக்கும்போதெல்லாம் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் எப்போவுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். நீங்கள் மறந்தீங்கன்னா தாழ்ந்த பதவி தான் அடைவீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு பாபாவுக்கு தெரியும். இது அப்போ சொல்கிறார் 69க்கு முன்னாடி. இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நேரம் இருக்குது. அப்போ எவ்வளோ தீவிர முயற்சி பண்ணணும். குழந்தைங்களுடைய புத்தியில், அதாவது யார் உயர்ந்த பதவி அடைகிறாங்களோ அந்த குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இந்த ஸ்வதர்ஷன சக்கரம் எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கும். சிவபாபாவுடைய நினைவு புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஞான அமிர்தம் உங்களுடைய வாயில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் உடலை விடும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஞானம் உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது மனதில் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரீரத்தை விடும்போது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏதோ ஒரு சென்டரில் வந்து முரளி எடுக்கும்போதே ஒரு பிரதர் அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் சின்ன வயசில் தான் இறக்குறார். ஸோ அப்போ அந்த முரளியுடைய போதையிலே இருந்து இறக்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ அப்படி பாபாவையோ ஸ்வதர்ஷன சக்கரத்தையோ நினைக்கலை, அதன் மீது அன்பு இல்லைன்னா, வேறு யார் மீதாவது அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தான் நீங்கள் கடைசி நேரத்தில் நினைவு பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஏமாந்துருவீங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு மேலே உங்களுக்கு ஒரு பேராசை, ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று அப்போ இறக்கும்பொழுது கண்டிப்பாக அதை சாப்பிடணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும்ன்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேய் ஓட்டுறவங்களுக்குலாம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சாராயம் வேணும்னுவாங்க, கறிமீன் வேணுன்றாங்க. இப்போ கடைசி நேரத்தில் அதை தான் சாப்பிடணுன்ற எண்ணம் வருது பாருங்கள். அந்த ஒரு எண்ணத்துக்காகவே அவங்க பேயை அலைஞ்சிருவாங்க, பாபா கிட்ட போக முடியாது. ஸோ அது நம்ம பார்க்கலாம். இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களே ஒரு விதத்தில் பேய் மாதிரி தானே. அவங்களே பார்த்திங்கன்னா அந்த நேரம் எனக்கு இது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, இங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. அப்போ அது எல்லாமே அவங்களுடைய ஆசை. சினிமா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இறக்கும் பொழுதும் இதே தான் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ உங்களுடைய பதவியும் அழிஞ்சிடும்.
இல்லையா? ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு நாராயணன் பதவி இழக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்குமா? பாபா சொல்கிறார், ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இறக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய அதிகபட்ச ஆசை ஸ்வதர்ஷ்ண சக்கரம் சுற்றுறதுலையும் பாபாவை நினைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும், வேறு எதையும் நினைக்கக்கூடாது. இப்போவே அந்த பயிற்சி பண்ணாதான் கடைசியில் அது வரும். இல்லாட்டினா பெருசாக ஏமாந்துடுவோம் இல்லையா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில் போய் பிறந்துடுவோம். எப்படி ஆத்மா தூய்மையாக எந்த உறவும் இல்லாமல் சுதந்திரமாக வந்ததோ அதே மாதிரி சுதந்திரமாக போகணுன்ற, எல்லா உறவுகளிலிருந்தும் விடுபட்டு போகணுன்ற. பேராசை சாதாரண விஷயம் கிடையாது. பேராசை இருந்துச்சுன்னா எதன் மீது உங்களுக்கு பேராசை இருந்ததோ அதையே கடைசியில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அந்த ஆசையிலே இறந்துடுவீங்கன்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இப்போ பிறருடைய சொத்தை எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆசை இன்னும் அதே நினைவிலே அவன் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவான். அதே நேரத்தில் சொத்தை பறிகொடுத்தவன் கூட அதை நினைத்தால் ஐயோ அதை அடையணுமே அப்படிங்கிற ஆசையிலே இறந்துருவான். அதனால தான் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றுல எல்லாமே மறந்து போயிடணுன்றார் இந்த உலகத்தில், கடந்த காலம் எல்லாமே. இல்லாட்டினா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயம் உங்களுக்கு வந்து நின்னே தீரும் கடைசி நேரத்தில். அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வாங்க மரணத்துக்கு போகிறாருன்ட்டு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. உங்களால் பேசவே முடியாது. அவன் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அவன் பண்ண துரோகம் தான் தெரியும். முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ செத்தாலும் தயவுசெய்து வந்துடாத, அவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விதமான பேராசையும் இருக்கக்கூடாது. பாபா ரொம்ப புரிய வைக்கிறார். ஆனால் யார் புரிஞ்சிக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. பாபாவுடைய நினைவு உங்களுடைய இதயத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். பாபா பாபா பாபான்னு உங்கள் இதயத்துக்குள்ளே அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களுக்குள்ள சத்தமில்லாத அந்த ஜபம் உள்ள ஜபிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஸோ அப்படி பாபாவுடைய நினைவில் உங்கள் சரீரத்தை விடும் பொழுது, அந்த கர்மாதீத்த நிலையில் சரீரத்தை விடும் பொழுது தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும். நல்லது. ஸோ அன்பினால் நிரம்பி வழிந்தோடக்கூடிய அன்பு கங்கைகள் ஆகுங்கள். எல்லார் மீதும் அன்பின் பார்வை மட்டும் இருக்கட்டும். ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதில் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்ட்டார். ஸோ எதன் மீதும் பேராசை வரக்கூடாது. வந்தால் கடைசியில் அந்த ஞாபகம் தான் வரும். ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, கடைசியில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. அப்பா சக்கரம் இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். வரதானம் பாபா சொல்கிறாரு, பழைய உலகம் மற்றும் பழைய தேகத்தின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் நிரந்தரமாக விடுபட்டு இருக்கக்கூடிய ராஜரிஷி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ராஜரிஷி அப்படின்னா ஒரு பக்கம் அனைத்து பிராப்திகளின் அதிகாரம் கொண்ட போதையும் இருக்கும், ராஜாவாகிய போதையும் இருக்கும். இன்னொரு பக்கம் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கிற ஆன்மீக போதையும் இருக்கும் இல்லையா? ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையது, அதே நேரத்தில் இதன் மீது எனக்கு பற்று இல்லைன்றதே ஒரு பயங்கரமான போதையை கொடுக்கும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு ஒரு போதையை கொடுக்கும். ஸோ டபுள் போதையை கொண்டவர் தான் ராஜரிஷி. நிகழ்காலத்தில் இந்த ரெண்டுத்தின் போதையை அதிகரிக்கிற பயிற்சியை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். வைராக்கிய உள்ளுணர்வுனா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது கிடையாது. எல்லா பிராப்திகளும் இருக்கும் பொழுதே அதனுடைய எந்த எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியும் உங்களுடைய மனதையோ புத்தியையோ ஈர்க்க விடக்கூடாது. உங்களுடைய எண்ணத்தில் கூட அதை சார்ந்து இருக்கக்கூடாது. ஸ்லைட்டாக கூட அந்த அந்த உலகியலின் விஷயங்கள் பிராப்திகள் இதை சார்ந்து இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் ராஜரிஷி இல்லை? குடும்பத்தை விட்டுட்டு போகிறது, வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு போகிறது இல்லை, எல்லாம் இருக்கும். ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அது இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே. நான் சுதந்திரமாக இருக்கேன். நான் செய்யணும்னு நினைக்கிறதா அது இருந்தாலும் செய்வேன், இல்லாட்டினாலும் செய்வேன். சேவையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. இதுதான் ராஜரிஷி. அதாவது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்டவர்னு அர்த்தம். ராஜரிஷி அல்லது எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னா, பழைய உடல்
பழைய ஸ்தூல உலகம், ஸ்தூல உணர்வு, வசதி வாய்ப்புகளுக்கான ஆசை, இவை அனைத்திலிருந்தும் ரொம்ப ஈஸியாக நிரந்தரமாக விலகி இருப்பவர்னு அர்த்தம். தூர விலகி இருப்பவர்ன்றார் இல்லையா? அது ஸ்லைட்டாக கூட கிட்ட கூட நெருங்காதுன்றார். அதுக்கு பேர் தான் ராஜரிஷி. ஸோ அதை தான் சீதையை கவர்வதற்காக ராவணன் வைர ரத்தினங்களை எடுத்துகிட்டு வரான். உன் கற்களை நீயே எடுத்துகிட்டு போன்னுவாங்க. கொஞ்சம் கூட அதில் மனசு சரி இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரல. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் ராஜரிஷி. ஸ்லோகன்: சயின்ஸோடைய சாதனங்களை பயன்படுத்துங்க, ஆனால் அதையே உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கிக்காதீங்க. ஏன்னா ஒரு டைம் அது இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் குறிப்பாக சாதனைக்கு மெடிடேஷன், மியூசிக் போட்டால் தான் எனக்கு மெடிடேஷன் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? பாபா ஃபோட்டோ கூட வச்சுக்காதீங்கன்றார். ஃபோட்டோவை பார்த்தா தான் எனக்கு யோகமே வருது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேவைக்கும் சரி இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக சேவை செய்கிறோம், அது இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன்னு இருக்கக்கூடாது. இல்லாமலும் நீங்கள் பண்ணணும். இதை ஆதாரமாக பிடிச்சிக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். மாமாவுடைய மகா வாக்கியங்கள். இந்த சங்கம யுகத்தில் மகாபாரதம் மீண்டும் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் குருஷேத்திரத்தில் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவர்களின் துணைவனாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்து அவர்களுக்கு வழிகாட்டினார்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையின் தலைவன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எவ்வளோ குழப்பி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இயற்கையின் தலைவன் பரமாத்மா சிவபெருமானை தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. அவர் தங்க யுகத்தின் முதல் இளவரசன். அதனால் பாண்டவர்களுடைய சாரதி சிவபரமாத்மாவை தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வன்முறையை போதிக்கிறார் கீதையில். கடவுள் ஒருபொழுதும் குழந்தைங்களுக்கு வன்முறையை போதிக்க மாட்டார். பாண்டவர்களும் ஒருபொழுதும் இம்சை கொடுக்கக்கூடிய எந்த விதமான யுத்தத்திலும் பங்கேற்க மாட்டார்கள். அவங்க சுயராஜ்ய அதிகாரத்தை அஹிம்சை முறைப்படி தான் அடையிறாங்க. அதுதான் பாபாவுடைய வழி. இந்த உலகம் ஒரு கர்மக்ஷேத்திரமாக இருக்குது, கர்ம பூமி இல்லையா? பூமியில் என்ன விதை போடுறீங்களோ அதுதானே முளைக்கும். அது மாதிரி எந்த காரியம்ன்ற விதையை விதைக்கிறாங்களோ அதோடைய பலன்தான் முளைக்குது, நல்ல பலனோ கெட்ட பலனோ. இந்த கர்ம பூமியில் பாண்டவர்களும் பாரதத்தின் தாய்மார்களும், அவர்களை தான் சக்தி ஸ்வரூபம், சக்தியின் அவதாரம்னு சொல்கிறோம், அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் இந்த பாரத பூமியில் வரார். அதனால தான் பாரதத்தை அழிவற்ற கண்டம்னே சொல்கிறோம். கடவுள் வர பூமி அழியுமா? கடவுள் விசேஷமாக பாரத கண்டத்தில் அவதரித்திருக்கிறார். ஏன்னா இந்த பாரதத்திலிருந்து தான் அதர்மமே விருத்தியாச்சுன்றார். உலகம் ஃபுல்லாக அதர்மம் பரவியதே இந்த பாரதத்திலிருந்து தான். அதனால தான் அதர்மத்தை அழிப்பதற்கு இதே பாரதத்தில் வருகிறார். இங்கே தான் கடவுள் யோக சக்தியின் மூலமாக கௌரவர்களின் ராஜ்யத்தை அழித்து பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஸோ அதனால் கடவுள் உண்மையான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஆனால் பாரதவாசிகள் தங்களுடைய உண்மையான உயர்ந்த தர்மத்தை, தூய்மையான தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் மறந்துட்டு தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய உயர்ந்த தர்மத்தை பற்றி தெரியாத காரணத்தினால பாவம் மற்ற தர்மத்திற்கு வேற போயிட்டாங்க மாறி. ஸோ இந்த எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற எஜமானனே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவங்க உண்மையான தர்மத்தை மறந்து எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்கிக்கிறாங்க.
இதுதான் தர்மத்திற்கு மிகப்பெரிய நிந்தனைன்னு சொல்கிறது. இல்லை, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், ஜாதி மத சண்டை, பிரிவினைவாதம் இதெல்லாம் வந்துடுது. நான் உயர்ந்த தர்மம், அஹிம்சை தான் என்னுடைய தர்மம் அப்படின்னு தெரிந்தால் இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் அவங்க சிக்கிக்க மாட்டாங்களே. ஸோ இதுதான் தர்மத்தின் நிந்தனைன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த மதங்கள் எல்லாமே உடலின் தர்மங்கள். ஆனால் முதலில் தன்னுடைய சுய தர்மம் இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய சுய தர்மமும் நான் ஆத்மா, அமைதியின் சொரூபமாக இருப்பவன், என்னுடைய சுய தர்மம் அமைதி. அதன் பிறகு நீங்கள் தேகத்தின் தர்மம்னு பார்த்தீங்கன்னாலும் தேவதா தர்மம் என்னுடைய தர்மம். பாரதத்தில் வசித்த 33 கோடி மனிதர்களைத்தான் தேவதைகள்னு சொல்கிறோம், சத்தியுக திரேதாயுகத்தில் வசித்தவர்களை. அதனால்தான் கடவுள் சொல்கிறாரு, தேகத்தின் எண்ணற்ற தர்மங்களை தியாகித்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் பண்ணுங்கன்றார். இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்கள்னால எவ்வளோ புரட்சி வெடித்து தனக்குத்தானே துக்கத்தை கொடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த எல்லைக்குட்பட்ட தர்மத்தில் இருந்தாலும் விலகுங்க, எல்லையற்றதில் வந்துடுங்க. அதுக்கு எல்லையற்ற தந்தை சர்வ சக்திவானோடு யோகம் வையுங்க. அதனால தான் சர்வசக்திவான், இயற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்கிறது பரமபிதா பரமாத்மாவே தவிர ஸ்ரீ கிருஷ்ணரை கிடையாது. முந்தைய கல்பத்தில் கூட இயற்கையின் தலைவன் சிவபெருமான் எந்த பக்கம் இருந்தாரோ அந்த பக்கமே வெற்றி வந்ததுன்னு இப்போ வரைக்கும் நினைவு செய்யப்படுது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. தேங்க்யூ மம்மா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.